இந்த இது ரசத்துக்கு ரெடி பண்ணுற மல்லி செடி, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு, அப்புறம் தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா போட்டு, ஒரு 3 தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், இதையும் 3ஐயும் போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விட்டால் அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மஞ்சத்தூள் நல்லா கலந்து வச்சுட்டு இது மல்லி செடி, வத்தல், கருவேப்பிலை, இது ரசப்பொடி, எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலை, வத்தல், மல்லிப்பொடி எல்லாமே போட்டுட்டு இந்த ரசப்பொடியை கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கின உடனே இந்த ரசப்பொடியை கொட்டி மஞ்சள் அதில் கம்மியாக தான் போட்டேன். அதனால் இதுலேயும் நிறைய மஞ்சள் போட்டு தூண்டி ரசப்பொடியை போட்ட வேண்டியதான். செட்டிநாடு ரசப்பொடி சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அந்த மிக்சரை அப்படி இதில் ஊற்றிடணும். தக்காளி, மஞ்சள், மல்லி செடியெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அதை அப்படி உள்ள ஊற்றிடணும். உள்ள ஊற்றிட்டு மீன் பொரிச்சு ரசத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது.